ஹாய். நான் தமிழில் போட்ட மாதிரி 100% வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து ஒரு உண்மை சம்பவம், தெளிவெடுக்கப்பட்ட உண்மை கதை எடுக்கப்பட்ட ஒரு அட்டகாசமான படம். ஸோ வந்து நான் வந்து இந்த கேரக்டரோட பேரை வந்து ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஏன்னா நான் தமிழில் வைக்கக்கூடாதுன்ற மின்செட்டுக்கு வந்துட்டேன். எண்டில் வந்து பிடிக்கோட விரிவாகத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சரிங்களா? ஓப்பனிங்கில் வந்து ஒரு கிரிக்கெட்டர் அவர் வந்து இந்த கேரக்டரை பற்றி சொல்கிறாரு. எல்லோரும் வந்து சச்சினை பற்றி பேசுகிறோம், கும்ப்ளே பற்றி பேசுகிறோம், அவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும்போது இந்த கேரக்டரோட பேரை வந்து சொல்கிறார் அவர். நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், பிடி, சரியா? இந்த பிடிக்கு விரிவாக்கம் வந்து உள்ளே கண்டிப்பாக இந்த கதையோட எண்டில் வந்து சொல்லிடுவேன். இது வந்து உண்மை சம்பவம், அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ ஓப்பனிங் வந்து அங்கே சொன்னோடனே ஷார்ட் இந்த படத்தில் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம கதையும் பேச போகிறோம், அந்த வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்டு ரெண்டையும், ஏன்னா அதுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம அதை வந்து விரிவாக பேச போகிறோம். நம்மளோட கருத்தையும் சேர்த்து உள்ளே போட்டு பேச போகிறோம், சரிங்களா? முழுக்க 95% வந்து நம்ம வந்து படத்தை தான் பேச போகிறோம். 5% வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ண போகிறோம். அப்போது அவர் வந்து சொல்கிறாரு, பேரை சொல்கிறாரு, ஓப்பன் பண்ணுறாரு பிடி அப்படின்ட்டு. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்போது வந்து ஓப்பன் பண்ண உடனே அவர் வந்து ட்ரெயினில் வந்து அப்படியே ஒத்த கையில் தொங்கிட்டு அப்படியே வெளியில் காற்று வந்து அப்படியே மேலே படுது, அப்படியே ட்ரெயினை காட்டுறாங்க. சான்ஸே இல்லை, செம ஃபீலு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் பேரை ஓப்பன் பண்ணாமல் இந்த கதை வழக்கம் மட்டும் உங்களுக்கு காணாது. ஃபுல்லாக நீங்கள் போய் படத்தை 100% நம்பி பார்க்கலாம். அப்படி ஒரு தரமான படம், சரிங்களா? படத்தோட பேர் கண்டிப்பாக உள்ள இடையில சொல்லுவேன், ஏன்னா கடைசி சொல்லுவேன். ஸோ இப்போ உள்ள பேரலாம். அப்போது அவர் வந்து ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டர். அவர் வந்து சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் தொங்கின மாதிரி இப்போ ஓப்பன் ஆகுது. அடுத்த செகண்டே உள்ளே லைஃப் போகுது. உள்ளே போனால் அவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் இருக்கார், சரிங்களா? இன்ஜினியராக இருக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தரை கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு சீன். என்ன அப்படின்னா, என்ன கட்டி வச்சிருக்க அப்படின்ட்டு, ஒரு பாத்ரூம் கட்டி வச்சிருக்க மாதிரி ஒரு குள்ளமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இதில் அவருக்கு யூரின் போய் காட்டு அப்படிங்கிறாரு. யூரின் போய் காட்டு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவர் ஏக்கி போகிறாரு. அவரால் போக முடியல, ஏன்னா அது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இப்படி தான் கட்டணுமா? இல்லை, இவங்க குள்ளமாக இருக்காங்க அதனால போக முடியாது, அப்போ இங்கே வர்றவங்களாம் ஹைட்டாக இருக்கவங்க மட்டும் தான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற மாதிரி. ஏன்னா இவர் வந்து இன்ஜினியர் பொறுப்பில் இருக்கிறார் இல்லையா? அதனால் சொன்னதுக்கு பிறகு சரின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் மெட்டீரியல் கொடுங்க நான் பண்ணுறேன்னு சொன்னோடனே, மேலே முதல்ல வேலையை ஃபுல்லாக முடி, அதுக்கப்புறம் நான் தரேன்னு சொல்லிட்டு, இது டிசைனே கிடையாது, நீ தப்பாக பண்ணியிருக்கேன்னு டேப்பை வச்சு எடுத்து வந்து காமிச்சிட்டு அந்த சீன் முடியுது. அப்படியே ஃபோன் வருது. யார்கிட்ட இருந்தால் ஒய்ஃபோட பேர் வந்து வைஷாலி. அவங்க வந்து இந்த பிடிக்கு கால் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, நான் இப்போ ஒய்ஃப் பேர் எல்லா பேரையும் சொல்கிறேன், ஏன் இந்த பேரை சொல்லலைன்னா, இது அந்தளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான கதை, அதனால தான் நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்போ அவங்க கால் பண்ணுறாங்க வைஷாலி கால் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பேருக்கு தான் அப்பனா இருக்க, ஆனால் வந்து பையனுக்கு அப்பனா இருக்கியா, ஸ்கூல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த சீனே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. அப்படின்னா, லேடிஸ் வந்து ஃபோன் போட்டு ஹஸ்பண்டை திட்டுறது ஓகே. ஒருத்தர் வந்து துணியை கொடுக்க வந்திருப்பார், அப்போ அயன் பண்ணுவாங்களே, அவங்க வந்து கொடுக்க வந்தப்போ நீ பேருக்கு தான் அப்பனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசும்போது ஆக்சன் ஃபுல்லாக அங்கே இருக்கிற மாதிரி. அந்த தமிழ் டப்பை அப்படி தான் இருந்துச்சு, மேபி ஹிந்தியும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி சொன்னதுக்கு பிறகு சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அங்கே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு அவங்க டீச்சர் பேர் அஞ்சலி ரம்யாவோ ஏதோ நினைக்கிறேன். சரி, ஓகே. அவங்க பிரின்சிபலை போய் பார்க்க போகிறாரு. யார் அப்படின்னா, நம்ம ஹீரோ பிடி போகிறாரு. போனதுக்கு பிறகு சைலண்ட்டாக இருக்கிறாரு. பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்க, நீங்கள் வீட்டில் கவனிக்க மாட்டிங்களா, இதெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்ற மாதிரி அவங்க ரஃப்பாக முகத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது உங்கள் பையன் வந்து மார்க் ஷீட்டில் வந்து கையெழுத்து போட்டிருக்கான். இந்த மாதிரி வந்து என்னடா அதை குடும்ப கதை சொல்கிறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஃபுல்லாக கேட்டுட்டு போங்க, தரமான கதை இது சீரியஸாகவே. ஏன்னா இதை சொல்லிடுறேன் அப்படின்னா இதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்போ அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் பையனை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக ரேஷன் கார்டு மார்க் ஷீட் ஸ்கூலில் கொடுப்பாங்க இல்லையா, ரேங்க் கார்டு, அதை பார்த்துட்டு சொல்லுவாப்பில் என்னென்னா, இல்லை இது நான் தான் எழுத்து போட்டேன் அப்படின்னோடனே அந்த பையன் தூக்குவான், இல்லைப்பா நான் தான் அது போட்டேன் அப்படின்னோடனே, பாருங்கள் க்யூட்டாக இருக்கான், ஹானஸ்ட்டாக இருக்கான், கரெக்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நல்லா கேட்டுக்கோங்க. பிரின்ஸிபலும் இந்த பிடி மேலே சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் முடிஞ்சு போச்சு இந்த சீனு. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல, அவர் பேர் வந்து அபய் குருவிழா, சரிங்களா? அபய் குருவிழாட்ட நின்றுட்டு இருக்கும்போது, என்னாச்சு ஸ்கூல் போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி போனேன், அவங்க வந்து என்னையை பிடிச்சி ரிவீட் அடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். இதுக்கடையில் வந்து பையனும் அப்பா கேரக்டரும் அந்த ஹீரோ கேரக்டரும் ஹோட்டலில் வச்சு தங்கும்போது தோசை அப்படி கொண்டு வர ஷாட்டு நல்லாயிருக்கும். தோசையை வச்ச உடனே அந்த பையன் அப்படி இழுக்கும்போது டபக்குன்னு அவர் பிடிச்சி இழுப்பார். ஒழுங்காக படிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் ரொம்ப திட்டுவீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஒரு 4 விஷயம் சொல்லுவார். நல்லா படிப்பேன், நல்லா மார்க் எடுப்பேன், மேத்ஸில் நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன், படிக்கலாம். அந்த கையில் தவறே போட்டுறாரு இல்லையா ரேங்க் கார்டில், அதை நானே மட்டும் வந்து கொடுத்துருவேன், வேகமாக போய் பார்ப்பில்ல, இதை மட்டும் ஸ்பீடாக போய் நான் படத்தில் கவனிக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த காட்சி போகும். அப்போ அங்கே போய் போனதுக்கு பிறகு ஒரு வேலை இருக்குல்ல, அந்த வேலையை பார்க்கலான்னு இந்த அபய் கேரக்டர், அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டரு.
ஏன் அப்படின்ட்டு பின்னால் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அப்போது இந்த இடத்துல வந்து 2 நாள் கழிச்சு ஆகும்னோடனே, ஏன் நாளைக்கு உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னோடனே, இந்த மாதிரி ரஞ்சி கிரிக்கெட் விளாட போகணும் அப்படிங்கிற அளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடியோட ஷார்ட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் ரிவீல் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரஞ்சி விளாட போனோடனே அங்கே இந்த மாதிரி போலீஸ் கிளப்பில் நடக்குது மேட்ச்சு. அப்போ எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஆனால் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35-40 கிட்ட போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு சரின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த படத்தில் நான் ஒரு சீன் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் அப்படின்ட்டு, இந்த கதையை எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும், இந்த இடத்துல சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னும் அவ்வளோ ரொம்ப போகலாம் இல்லையா, அதனால் வந்து இந்த இடத்துல சொல்லலாம். விக்ரம் வந்து ஒரு படத்தில் வந்து லேடி கட்டப்பட்டிருப்பார் இல்லையா, அதே மாதிரி ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. பேக்கில் இருந்து காட்டியிருப்பாங்க தலையை. அப்படி காட்டும்போதே அழகாக ஒரு பூ சோடிச்சு கையில் வளையெல்லாம் போடுற மாதிரி கம்மல் காட்டுற மாதிரி தான் பேக் ஷாட்டில் அந்த கேரக்டர் தான் ஸ்டோரி ஓப்பன் ஆகிற மாதிரியே இந்த கதையே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் இந்த இடத்துல சொல்லி இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பனிங் ஷாட் சொன்னேன் இல்லையா, ட்ரெயினில் தொங்குற மாதிரின்னு, அதுக்கப்புறம் இதை தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அந்த கேரக்டருக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அந்த கடையை சொல்கிறேன். அப்போது இப்போ அங்கே போயாச்சு. போனதுக்கு பிறகு தலைவர் வந்து உள்ளே போய்ட்டு கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த இடத்துல நான் ரிவீல் பண்ணிடுறேன். அந்த கேரக்டர் உண்மையிலேயே வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்ச கேரக்டர், சரிங்களா, பிடி கேரக்டர். நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சோங்க, இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக சொல்லிக்கிறேன். அப்போ என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது நான் கொடுத்த எல்லா பில்டப்புக்கும் ஒர்த்து அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்தளவுக்கு ஒருத்தான கதை. அப்போ இப்போ போனதுக்கு பிறகு பவுலிங் போடுவார், சூப்பராக போடுவார். மீடியம், அப்போ மீடியம் பீஸ் நல்லா போட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பையன் வந்திருப்பான். எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக காட்டுவாங்க. ஏன்னா ரஞ்சி கிரிக்கெட்டு எல்லாம் 14-15 வயசுக்கிட்ட அந்த ஏஜில் வரக்கூடிய பசங்க. அப்போ எல்லாம் விளாண்டுட்டு இருக்கும்போது இவர் எல்லாருமே டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியே போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இவர் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருப்பார், இல்லை ஜெயிச்சிடலாம், நமக்கு 30-34 வயசு தான் ஆகுது, அந்த ஒரு மைண்ட் செட்டில் போயிருப்பாப்பில். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ அங்கே போனோன்னே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே செலெக்ஷனுக்கு வந்திருப்பாங்களே, அவங்க ஃபுல்லாகவே பார்த்துட்டு நீ நல்லா விளாடுற, உனக்கு நல்ல எனர்ஜி இருக்குது அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லுவாங்க. அங்கே ஒருத்தர் பையனை கூப்பிட்டு வந்துட்டு இருப்பார். ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் இல்லையா, ஒரு பையனை கூப்பிட்டு வந்துட்டு, அந்த கேரக்டர் வந்து நம்ம பேட்டியோடைய ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒன்றா கிரிக்கெட் விளாண்டுவாங்க. அவர் பையனே கூட்டு வந்து அவர் விளாடுறதுக்கு, ஆனால் அவர் இன்னும் விளாண்டுட்டு இருக்காரு. அப்போ நீங்களே ஏஜை வந்து பார்த்துக்கோங்க. அப்போ வந்து அவர் வந்து நான் தான் நல்லா விட அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்ததுக்கு பிறகு ஃப்ரெண்டை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அப்பா நல்லா விளாடுவார் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு, உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், உன் பையன் உண்மையிலே நல்லா விளாடுறான், நீ வந்து அட்வைஸ் பண்ணி அவனை கெடுத்துறாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த விளாண்டதுக்கு அப்புறம் மறுநாள் பேப்பரில் வந்து மேட்ரு வரும். என்ன மேட்ருனா, 5 செலெக்ஷனுக்கு மேட்ரு வரும். 6 பேப்பர் பார்ப்பாங்க. பார்த்தா ரொம்ப எக்ஸ் ஆயிடுவார். உடனே அவங்க ஒய்ஃபு, நீ நல்லா தானே விளாடுவேன், ஆனால் வந்து நீ இதுக்காக ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரஞ்சியோட ஆசை மட்டும் நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, உனக்கும் சரி செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கவங்களும் சரி என்னோட கேமோட வேல்யூ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோச்சிக்குவார். கோச்சிக்கிட்டோன்னே அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீலாக இருக்கும் நமக்கு, சார் அப்படின்ட்டு செலக்ட் ஆகலையே அப்படின்ற ஃபீல் ஸ்டார்டிங்லேயே வந்துடும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும், அவர் எத்தனை தடவை தோக்குறாரு, ஆக்சிடென்ட்லாம் ஆகும் உள்ள, அப்புறம் அடுத்தடுத்துன்னு போகும்போது அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதில் ஒருத்தன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வரான்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸ்டார்டிங்கில் ஒரு கிரிக்கெட் சொன்னேன் இல்லையா, கிரிக்கெட்டர் பேசினாருன்ட்டு, அவர் பேச இந்த இடத்துல நான் பேரை ஓப்பன் பண்ணுறேன். பிரவீன் தாம்பே அவர் தான். அவரோட வாழ்க்கை வரலாறு தான் இது. அட்டகாசமான கதை. படம் சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். 1, 2 டைம் 3 டைம் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான கதை. இப்போ பிரவீன் தாம்பே இருக்கார் இல்லையா, பிரவீன் தாம்பே அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் செலக்ட் ஆகணுன்ட்டு அந்த வருத்தத்திலே போயிட்டே இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்ட்டு ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும்போது 1984 நினைக்கிறேன், அப்போ தான் நினைக்கிறேன். அப்போ வந்து மும்பைக்கும் டெல்லிக்கும் வந்து ஒரு மேட்ச் போகும். அப்போ சின்ன பையனாக இருப்பாப்பில். அப்போ போனோடனே இந்த மாதிரி எங்கள் அப்பா உள்ளா இருக்கார் அப்படின்னோடனே, நின்ன விஐபி அப்படின்ட்டு பட்டத்தில் தட்டி போகும்போது, நீங்கள் வந்து என்னை வந்து இந்த மாதிரி சல்யூட் அடிப்பீங்க நான் விளாடும்போது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடிப்பார். இப்படிலாம் பேசிட்டு தெரியக்கூடாதுன்னு வீட்டில் போனோடனே அண்ணன் கேரக்டருக்கு ஒத்தனம் கொடுக்குறது, தம்பி கேரக்டருக்கு வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது இது இந்த மாதிரி அவங்க அப்பாட்ட கேட்பார், ஏன்ப்பா நீ வந்து மேட்ச் விளாடணும்னு ஆசைப்படவே இல்லையா அப்படின்னு கேட்டோடனே, நான் ஆசைப்பட்டேன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோடனே அவங்க ஒய்ஃப் முறைச்சி பார்க்குற மாதிரி, யார் பிரவீன் தாம்பையோட அம்மா முறைச்சி பார்க்குற மாதிரி போகும். ஏதாவது ஒன்று அவர் சொன்னார்னா உடனே டீ நல்லா இருக்குது, மாம்பழம் நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்ருக்கிற ஐட்டத்தை வச்சு அப்படியே அவர் மாற்றி விட்டுருவார். நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேனோ, நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸ்பீடாக இருந்துச்சு அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம்ல, அதனால். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு இந்த படத்து மேலே ஒரு ஆர்வம் வந்துருச்சு, அதனால தான். அப்போது இந்த இடத்துல வந்து அந்த பழைய நினைவுகள் போகும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வராரு அப்படின்ட்டு, ஏன்னா சின்ன சின்ன இன்ச்சான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும். அதெல்லாம் வந்து என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு தெரில. நீங்கள் படமாக பார்க்கும்போது அதை வந்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு ஒரு 2 சாம்பிள் சொல்கிறேன். இப்போ விளாண்ட்டு வந்தவொடனே குட்டி பசங்க கீழே ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, பந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்களா, அப்போது ஒரு வயசானவர் வந்து கொடுக்க மாட்டார். அப்போ கூட டைலாக் டெலிவரியில் வச்சுருப்பாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, பந்து தூக்கி போட்டுருவாப்புல, பிரவீன் தாம்பே போட்டுருவாப்புல. ஆமாம், நீ வந்து சின்ன பிள்ளையில சட்டை பண்ணிக்கிட்டு இருந்தால் அதே சட்டை இப்போ அவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் கன்வே பண்ணுவாங்க, அவர் இங்கே தான் இருக்கார், முல்லண்டி, MULUND, மும்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அப்போ அங்கே அந்த ஏரியாவெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு செம ஃபீல் இருக்கும். மும்பையில் படம் எடுக்கிறவங்க எல்லாருமே அந்த இடத்தெல்லாம் காட்சிப்படுத்துவாங்க. வெந்து தணிந்தது கடல் கூட
ஹீரோ ஹீரோயின் பேசுகிற இடத்துக்கு ஒரு பில்டிங் கட்டுறாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும். அது அங்கே ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். நான் போயிருக்கேன். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இதை ஒன்று கன்வே பண்ணேன். நான் இன்னொன்று சொல்லிடுறேன். ஒரு இடத்துல வந்து இவர் வந்து மீடியம் ஃபேஸ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது, கில்லியில் நமக்கு விஜய் அப்பா வருகார் இல்லையா, அவர் வந்து கோச்சராக உள்ளே வருவார். ஏதோ வித்யா பார்க்கர்ன்ற ஏதோ ஒரு நேமில் வருவார். ஸோ எல்லாமே ஆள் ரியல்ன்றதுனால தெளிவாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த கேரக்டர் வந்து நீ ஸ்பின் போடு அப்படின்னு சொல்லும்போது, இவங்க வந்து நல்லா அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு, எதுக்கு ஸ்பின் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, உன்னோட ரெஸ்ட் இந்த இடத்துல தான் பவராக இருக்கு, நீ அதை போட்டால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கான்வர்சேஷன் போகும். இவருக்கு இப்போ யார் நம்ம பிடி அதான் பேர் சொல்லிட்டேன்ல, கேட்க மாட்டார். அப்போ என்னென்னா இந்த இடத்துல வந்து ஒன்றே ஒன்று தான் நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடுது செக் பண்ணிக்கிட்டேன் வீடியோவை. அப்போது இந்த இடத்துல வந்து ஸ்பின் போடுறத அவர் கேட்க மாட்டார், இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அவங்கள பார்க்குறதே அபூர்வமாக இருக்கும். இப்போ நான் அபைன்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல அந்த அபை கேரக்டர் வந்து இந்த கோச்சர் கேரக்டரை மீட் பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சந்திக்கும் போது நீ இந்த மாதிரி இந்த வருஷம் இந்தியாவுக்காக விளையாட வந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒன்று நடக்கும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எல்லாருமே ஓவராலாகவே சொல்கிறேன், எல்லாருமே வந்து அங்கே ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது கம்பெனி சார்பாக கிரிக்கெட் நடக்கும். அங்கே ஒரு பிளேயரை வச்சு ஜெயிக்கிற மாதிரி நடக்கும். அது நல்லா விளையாடுற பிளேயருக்கு ரஞ்சியில் மற்ற விஷயங்களில் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் மும்பையில் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் டைம் ஸ்லிட் மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமாக இருக்கும்போது, இவங்க வந்து ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பிங் கம்பெனிலேருந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போது இங்கேருந்து போகும்போது அந்த மேட்ச்சில் இவர் எப்படி கலந்துக்கிட்டான்றதே சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ நம்ம பிடி எப்படி உள்ளே வரார் அப்படின்னா, பிரவீன் தாம்பே ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூக்கு வேலைக்கு அவங்க அம்மா வீட்டில் உள்ளவங்க ரெக்கமெண்ட் மூலியமாக போகும்போது, ரவின்ற ஒரு கேரக்டர் வராமல் இருக்கும். அண்ணாரா அவனும் மீடியம் பேஸ் பவுலரு, நானும் அதான், ஏன்னா நீ கூப்பிட்டு போக சொன்னால் அதெல்லாம் இல்லை, நீ இன்டர்வியூ போ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இவர் அடம் பிடிச்சி நான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் மட்டும் எனக்கு ரெடி பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு மேட்ச்சை பிரித்து விட்ருவார். சூப்பராக விளாண்டு அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருவார். ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னென்னா, அந்த இடத்துல வந்து இல்லை வந்து ஃபேக்காக இருக்கார், இவர் யாருக்கு எனக்கு தெரியும், தாம்பையோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கலவரம் போயிட்டே இருக்கும்போது, இங்கே வந்து ஒரு கேரக்டர் பார்க்கணும். ஜலாலின்ற பேர் கேட்டு தான் பின்னால் வரும். நான் ஜமீல் ஜலாலின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜலாலின்ற பேர் நமக்கு சூப்பர் ஸ்டார் படத்தில் வரதுனால, அந்த பாட்டில் வரதுனால எனக்கு மைண்ட் ஸ்டோர் ஆகிடுச்சு. அப்போ அந்த ஜமீல் ஜலாலி கேரக்டர் இருக்கு இல்லையா, இவங்க வந்து நல்ல நல்ல பிளேயர்ஸை பார்த்தாலே வந்து அவங்கள ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடணும். கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்கள பயன்படுத்திக்கிட்டோம்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஏன்னா கிரிக்கெட் மேலே அவ்வளோ ஆர்வமாக இருக்கக்கூடிய கேரக்டர் தான் இந்த ஓனர் கேரக்டர். அப்போ வந்து யார் அவன் புதுசாக இருக்கான் அப்படின்னு கேட்டவுடனே, அவங்க மேட்ச் விளாட போகும்போதே இவர் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் லீவில் போயிருக்காப்புல ரவி அப்படின்னு சொன்னோடனே, அவங்க பேசிட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு சொடக்கு போட்ட செகண்டில் அவன் 4-6 அடிக்கிறாங்கிற மாதிரி அந்த மாதிரி காட்சிகள் சம்திங் பவுலிங் அந்த மாதிரி காமிச்சோடனே விளாடுறதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அடுத்த செகண்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த கேரக்டர் நம்மகிட்ட வேலை செய்கிற மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே பிரச்சனை வந்துருச்சு. சர்ப்ரைஸாக இருக்கும் அவருக்கு. ஏன்னா அவர் வேற ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அதை விட்டுட்டு இங்கே வந்து விளாண்டுட்டு இருக்காரு. கிரிக்கெட் மேலே உயிர்னா உயிர் அந்த அளவுக்கு ஒரு உயிர், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. படம் பார்க்கும்போது எனக்கே அது ஃபீல் ஆச்சுங்க. எனக்கு உங்களுக்கும் அது கண்டிப்பாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த கேரக்டர் அப்படி செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல வந்து ஒருத்தன் வந்து உழைச்சி விட்ருவான், இந்த மாதிரி ஒரு கிடையாது, இந்த கம்பெனிலே கிடையாது, எனக்கு வர தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்படியே எடுத்துக்காட்டும் அவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர். இது டபுள் சைடு லெட்ரு. அப்போ அதை பார்த்ததுக்கு பிறகு ரொம்ப குஷியாயிருவார். வீட்டில் போனோடனே அவங்க கோச்சிக்குவாங்களா இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்ட்டு ஸ்வீட்டோட போவார். இல்லை இந்த மாதிரி எனக்கு வேலை கிடச்சிருச்சு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பார்த்தோன்னே டபுள் சேலரின்னு அவங்க அம்மா அப்படி ஸ்வீட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்ச நேரத்தில் ஹாப்பி மூட் ஆயிடுவாங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கா, ஆசைப்பட்டார், அதுக்குள்ளே போயிட்டார் அப்படின்றது. இப்போ உள்ளே போனதுக்கு பிறகு அந்த இடத்துல ஜெயிக்கும்போது தான் இப்போ அங்கேருந்து வரும்போது இவருக்கு ஆப்போசிட்டாகவே ஒரு கேரக்டர் இருப்பாப்புல. இந்த கேரக்டர் வந்து ரஜித் சன்யால் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா ரிப்போர்ட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த ரிப்போர்ட்டர் கேரக்டர் உள்ளே இருக்கும்போது ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உன்னோட ஷூ வந்து அழுக்காகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஹையர் அஃபீஷியல் வந்து நீ வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்க, ஸோ நீ கிரவுண்டில் தான் இருக்கணும், அங்கேருந்து நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ற மாதிரி ஒரு சீன் வரும். அங்கே போனதுக்கப்புறம் இப்போது நம்ம பிடிஓடைய பிரவீன் தாம்பேவோடைய ஃபுல் மேட்சையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பிடிக்காமையே இருக்குது. அது என்ன காரணம்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி பார்க்குறாரு, அவர் இவருக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை. ரிப்போர்ட்டரை மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கேரக்டரு. ஒரு ட்விஸ்ட் இருக்குது எண்டில். அப்போது வந்து என்னென்னா பிடிக்கல. யாருக்கு பிடிக்கலன்னா இந்த ரிப்போர்ட்டருக்கு வந்து பிரவீன் தாம்பே பிடிக்கவே இல்லை. அப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்போது இவர் வந்து உள்ள ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார். உன் ஷூ வந்து அழுக்கு படம்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்டு கிரவுண்ட் மேட்சை ஃபுல்லாக பார்க்குறாரு. எழுதணும், நல்லா எழுதக்கூடிய ஒரு கேரக்டரு. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடம் வருது.
இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டர் இருக்கார் இல்லையா, அவருமே பிரவீன் தாம்பே டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாரு. அப்போ கூட இருக்கும் ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிறவர் வந்து, ஏன் பிரவீன் தாம்பே இருக்கிறதுனால சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவரோட கேம் வந்து சூப்பராக இருக்கு இல்லையா, அதனால இல்லை, மற்ற 11 பிளேயர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ரிப்போர்ட்டரே பிரவீன் தாம்பே டீம் மேலே தான் கட்டுறாரு. ஆனால் அந்த மேட்ச் தோற்றுரும். அந்த மேட்ச்சில் வந்து கோச் வந்தார் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவர் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார், நீ வந்து மீடியம் பேஸ் போடாத, நீ ஸ்பின் போடு அப்படின்னு இருப்பார். அவர் வந்து போட மாட்டார். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபைனலாக வர்ற இடத்துல ரிப்போர்ட்டரும் கட்டியிருப்பார், பிரவீன் தாம்பே மேலே எல்லாரும் நம்பிக்கை வச்சா கூட அந்த மேட்ச்சில் வந்து தோத்துடுறாங்க. இதில் ரொம்ப அப்செட்டான ஆள்னா நம்ம கில்லி படத்தில் இருக்காங்க இல்லையா, விஜயோட அப்பா போலீஸ், அவர் தான் இதில் கோச்சாக இருக்கார். அவர் தான் ரொம்ப அப்செட் ஆயிடுவார். ஸோ ஒரு கோச்சராக இருக்கிறாரு. ஸோ இது முடிஞ்சு போச்சுனோடனே சரி அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது, இப்போ அப்படியே ஒட்டஞ்ச மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அப்செட்டில் போனோடனே ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு பிறகு ரிட்டன் உள்ளே வச்சு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும். அது என்ன அப்படின்னா, இவருக்கு மேட்ச் விளாடணும். மேட்ச் விளாடணும்னா ட்ரக்ஸ் எதுவும் ஏற்றிட்டாங்கன்னா, போதை அந்த மாதிரி உடம்புல இருக்குன்னு அதை செக் பண்ணுவாங்களே. செக் பண்ண என்ன நடக்கும், மேட்ச்சில் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாத்திரை எனக்கு வேணாம் டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு. நான் டாக்டரா நீங்கள் டாக்டரா அப்படின்னு டாக்டர் கோச்சுக்குவார் பிரவீன் தாம்பே மேலே. சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒய்ஃப் கூட அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது, இல்லை நான் ஒரு கிரிக்கெட்டரு, நான் சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொன்னோடனே, நீங்கள் கிரிக்கெட்டரா அப்படின்னு சொன்னோடனே ஒரு கேள்வி, ப்ரொஃபஷனலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். கேட்டதுக்கு பிறகு நானும் தான் அப்படின்னு அவரும் கிரிக்கெட் டாக்டரும் 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் மீடியம் பேசுன்னு சொன்னோடனே இவரும் மீடியம் பேசுன்னு 2 பேரும் நல்லா செட் ஆகிடுவாங்க. அது அப்படி போடக்கூடாதுன்னு அந்த ஆப்பிள் எடுக்கணுன்னே கத்தி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே அப்படி பவுல் பண்ணி கட்டுவார். இப்படி வச்சுட்டு ரெஸ்ட் வச்சு இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிறகு டாக்டருக்கு வந்து ரொம்ப குஷியாயிருவார். அடுத்த டைம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே ஒய்ஃப் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மா கேரக்டர் எல்லாம் எங்கடா இப்படி வந்துருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா கிரிக்கெட் மேலே உயிராக இருக்கிற ஒரு கேரக்டருங்க அவர். அப்போ வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நான் உண்மையாக ரியலாக சொல்கிறேன், பிரவீன் தாம்பே கேரக்டர் நான் அந்த டயத்தில் மேட்ச் நடக்கும்போது அந்த மேட்ச் வந்து பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. மேபி பார்த்தாலும் எனக்கு அந்த கேரக்டரே மைண்டில் இல்லை. சரிங்களா? இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னா, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 100% படம்னா 90% வரைக்கும் இவர் ஜெயிப்பாரா மாட்டான்ற மாதிரியே நமக்கு போகும். அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு, சீரியஸாகவே கொடுத்துச்சு. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சென்ட்டாக இப்போ அங்கே போயிட்டு அப்படியே கட்டில் கடிலெல்லாம் இறங்கிலாம் தேடிலாம் பார்ப்பார். என்ன தேடி பார்ப்பாருன்னா, ரம்பம், பிளேடு அதெல்லாமே இருக்கும். காலில் கெட்டு போட்டிருக்காங்க. காலை அப்படியே அதுக்குள்ளே இவரே கட் பண்ணி அப்படியே ஸ்டிக்கை வச்சுட்டு அப்படியே போய் அங்கே போய் பார்த்தா நம்ம ஜலாலி இருக்கார் இல்லையா, அவர் ஆஃபீஸு மேட்ச்லேயும் தோத்தாச்சு, இந்த மாதிரி நஷ்டம் தான் போய்கிட்டு இருந்தது, அதை சொல்லக்கூடாதுன்றதுனால ஷேர் பண்ணாமல் இருந்தோம். அவங்கள்ட்ட சொன்னால் நீ வருத்தப்படுவீல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேலையும் போச்சு, டீமும் போச்சு, இப்போ எங்கேயாவது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஜாப் கேட்கும்போது அவங்க வந்து நீ என்ன பண்ணுவேன்னொடனே நான் அந்த மாதிரி இது பண்ணுவேன்னொடனே கிரிக்கெட் விளாடுவேன் அப்படின்னு சொன்னேன். கிரிக்கெட்டில் என்னது அப்படின்னு கேட்பாங்க. நான் அந்த மாதிரி பவுல் போட்டேன். இல்லை எங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பர் தான் தேவை. இல்லை நான் பேட்டிங்கும் பண்ணுவேன். இல்லை எங்களுக்கு விக்கெட் கீப்பர் தேவை, அதுவும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற இடம். ஏன்னா இப்போ அந்த வேலையில் இல்லை, அந்த வேலைக்கு போகணுன்ற போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, என்னடா அவர் என்ன கேட்டாலும் ஆப்போசிட் இன்டர்வியூ பண்ணுறாருல, இவர் என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேங்காரனே எங்கள் ஓனர் அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போகிறாரு, கம்பெனியே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே அப்படி திருதிரு முடிப்பார். சும்மா ஃபண்ணுக்காக சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே எந்திப்பார். எந்திக்கும் போது கால் இப்படின்னொடனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இப்போ ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்கு இல்லையா, இவர் கிரிக்கெட் விளாட முடியுமா, கம்பெனிக்காக விளாடுறது, அப்போ விளாட முடியாது. அப்போது ஃப்ரெண்டு வந்து இல்லை கால் சும்மா மரத்து போயிடுச்சு அப்படின்னோடனே அவருக்கு மனசு கேட்காது. எல்லா இடத்துலையும் ஒரு ட்ரூவாக இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர். அப்போது வந்து அவருக்கு மனசு ஒத்துக்கிறதா, இல்லைங்க இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆனால் அது படிப்படியாக குணமாகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த வேலை கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு வெளியில் காட்டுவாங்க. வெளியில் காட்டினோடனே எனக்கு பொய் சொல்ல மனசு வரல, நான் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்னதுக்கு பிறகு எனக்கு அந்த வேலை வேணாம் போய் சொல்லி, அப்படி வேலை கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த வேலை கிடைக்காது, அந்த மாதிரி முடிச்சிடுவாங்க. இப்போ வந்து 1500 ரூபாய்க்கு, ஸோ இயர் கொஞ்சம் பேக் போய்க்கோங்க, அந்த இடத்துல 1500 அமௌண்ட் கம்மி தான். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டைமண்ட் கம்பெனி வந்து கிரிக்கெட் டீம் வேணும் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அங்கே போயிருப்பாங்க. அங்கே போயிருக்கும்போது டைமண்ட் கம்பெனியில் டைமண்டை பார்த்து எடுக்கிறதுக்கு அந்த ஒன்று ஸ்டிக் மாதிரி வச்சு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு அந்த வேலையும் வராது. போய் கிரிக்கெட்டை பற்றியே கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களால பதிலே சொல்ல முடியாது. டீமு நீ தான் முதல் வந்திருக்க, இனிமேல் தான் டீமை ரெடி பண்ணணுன்னே இவர் அந்த டீமெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருப்பார். இது ஒரு பக்கம் அப்படியே செட் ஆகாதுன்ற மாதிரியே போகும். அப்போ வந்து சார் ஒரு கிரிக்கெட்டுங்க, நீங்கள் எப்போ சார் கிரிக்கெட்டை ரெடி பண்ணுவீங்க அப்படின்னே அந்த இடத்துல வந்து இருந்தால் இருக்கட்டும், இல்லைனா போனால் போட்டோம் அப்படின்ட்டு தான் வேலை கற்றுக்கிட்டாங்களான்னு. இவர் அதுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னா, ஒரு பக்கம் மேட்ச் இருந்தாலும் வீட்டில் வந்து அந்த பருப்பு
கடுகு இதெல்லாம் வந்து எடுத்து எடுத்து வச்சு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவார். என்ன ஒரு ஒர்க் பண்ணாலும் அது தெளிவாக இருக்கும்னு நினைப்போம் இல்லையா? அப்போ அது பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல சொன்னா அவர் உடஞ்சு போயிடுவார். இருக்கனா இருக்கட்டும் போனா போட்டுன்னொன்னே, எனக்கு கிரிக்கெட் தான் சார் வேணும் அப்படின்னோடனே, இந்த வேலை உனக்கு வேலையை விட்டால் உனக்கு வேறு வேலை கிடையாது, உன் ஃபீல்டுக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு என்ன தான் வேணும் இதை விட நல்லா கிரிக்கெட் அப்படிம்பாரு. அந்நேரம் ஃபீலே சான்ஸே இல்லை. சீரியஸாக அந்த படம் பார்க்கும்போது இந்த டைலாக் வரும்போது உணர்வுபூர்வமாக இருந்தது எனக்கு. இன்னொரு இடத்துலையுமே பொண்ணு பார்க்குற ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துலையும் உணர்வுபூர்வமாக இருந்தது. அது என்னென்னா, அது நான் சொல்கிறேன். அதாவது அண்ணனுக்கு வந்து பொண்ணு கிடைக்கவே கிடைக்காதுன்ற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கும்போது, தம்பிக்கு முடிஞ்சால் தான் அண்ணனுக்கு அப்படின்னு இருக்கும்போது, பொண்ணோடைய மாமா மாமி பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, இவர் என்ன வேலைக்கு போகிறாரு வெட்டி போல, நீ ஒரே கிரிக்கெட்னு சுற்றுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்நேரம் அவர் வந்து ஒரே கம்பெனியில் வேலையில் இருந்திருப்பார். அந்த டயத்தில் தான் அதை யோசிச்சு பார்ப்பார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேலை பார்க்கும்போது இப்படி தானே பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னொன்னே, நான் பவுல் பண்ணுறேன் அப்படிம்பாரு. அப்படி எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இல்லை ஃபன் பண்ணுறான்னொன்னே, பொண்ணு சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்கும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வரும். அப்படி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல அப்படி சைலண்ட்டாக இருக்கும். அதுவே கேட்க அந்த இடத்துல நல்லாயிருக்கும். இங்கே ஒரு வார்த்தை அங்கே ஒரு வார்த்தை கனெக்ட் ஆகுதா, அந்தளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும். மொட்டை மாடியில் தகர கொட்டாயில் தான் எங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டே நடக்கும். அந்த ஒரு மியூசிக்கோடு அப்படியே போகும். சூப்பராக காட்டியிருப்பாங்க. ரியலி ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். உண்மை எனக்கு வந்து அதை பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தமிழ் டப் பாட்டாக இருந்தால் கூட நமக்கு லைட்டாக அப்படியே கனெக்ட் ஆகும் இல்லையா? அந்த ஃபீல் ரொம்ப ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் அது எனக்கு கொஞ்சம் இடத்துல கனெக்ட் ஆச்சு. 4 பாட்டு இருக்குன்னா அதில் ஒரு 2 பாட்டு லைட்டாக ஒரு பாட்டு அப்படி கனெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி ஃபுல்லாக இல்லாட்டா கூட அந்த மாதிரி ஆச்சு. அப்போ என்னென்னா, இப்போது அவங்க வீடு மீடியம் முள்ளண்டு ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபேமிலி. அப்போது வந்து அண்ணன் தம்பிக்கு ஒரே இடத்துல கல்யாணம் ஆகி, அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் நைட் வந்து ஒரு ரூம் தான் இருக்கும். அங்கே யார் அட்டன் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போது, காத்துக்கிட்டு இருக்கும்போது சீட்டு குலுக்கி போட்டு, ஹீரோட அம்மா போயிட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஹீரோட அப்பா அங்கிட்ட ஏதோ பட்டாப்பட்டியை ஏதோ சரி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது, இவங்க 2 பேரும் காத்துட்டு இருப்பாங்க. 2 ஜோடிகள் காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து சீட்டு வந்து யார் எழுதோன்னா, பிரவீன் தாம்பே தான் எழுதியிருப்பார், யார் போகணும் அப்படின்ட்டு. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அப்படியே மாற்றி மாற்றி சீட்டை கொடுத்து காமிச்சு விட்டாங்க. அண்ணனோட பேர் வந்திருக்கும். வந்ததுக்கு பிறகு இன்னொரு சீட்டை எடுத்து பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை வந்து ஹீரோ எடுக்க விடாமல் எடுத்து உள்ளே வச்சுருவான். அதில் என்ன எழுதிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நைட்டு வந்து அவங்க ஃபஸ்ட் நைட்டில் இருப்பாங்க, இவங்க வந்து தனியாக இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அதுலேயே உங்கள் அண்ணன் பேரை தானே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டோன்னே, பிடிச்சிருக்கு மற்றவங்க மேலே அக்கறைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த தகர கொட்டால அப்படியே மேலே போகிற மாதிரி ஒரு துணியை காற்று அடிச்சுட்டு இருந்து எடுத்து விட்டுருக்கும்போது அப்படியே கேமரா அப்படியே நகரும். அது பார்க்கும்போதே ஒரு அற்புதமான காட்சியாக ஃபீல் ஆகும். அதுக்கு அப்படியே கடந்து அப்படியே ரிட்டன் வரும்போது ஒரு பாய் வெயில் அடிக்கும், அதில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அது ரியலாகவே சூப்பராக இருந்துச்சு. தமிழ் ஹீரோ எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவி இன்னும் ஒரு சிலர்லாம் இந்த கதையை பிரவீன் தாம்பே லைஃப் அப்படியே தமிழில் சூப்பராக ஒரு நல்ல டேரக்டர் கொடுத்து பண்ண சொன்னால் 100% ஹிட் ஆகும். ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஃபீல்ட் அவுட்டாக இருக்கக்கூடிய சில ஹீரோக்களும் இதை தாராளமாக பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான கதை தான் நான் சொல்லுவேன். அப்போ வந்து என்னென்னா, ஒரு ஃபீல் குட் மூவி சீரியஸாகவே. அப்போது இந்த இடத்துல வந்து இப்படி ஒன்று காமிச்சாங்க, அங்கிட்டு போகிறது இங்கிட்டு போகிறதுன்ட்டு. அந்த இடத்துல ஒரு கோடு 3 கோடு. அந்த கோடு என்னென்னா, அது ஸ்டெம்ப் மாதிரி வரைஞ்சிருப்பாங்களே. இந்த கோடை ஏன் சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இதை நீங்கள் படம் பார்த்துட்டே இருக்கும்போது கடந்து போயிருவீங்கன்னா இதை நீங்கள் கவனிக்க முடியாமல் கூட போயிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு படம் நல்லா இருக்கும்போது இது கடந்து போயிருவீங்க. இது நீங்கள் போயிடக்கூடாதுன்றனால இதை நான் ரிவீல் பண்ணுறேன். நான் வந்து நல்லா மீடியம் போடுறவன். என்ன இதுக்கு ஒரு ஸ்பின்னில் வந்து உடனே போடுறாரு, டைம் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ அப்படி சும்மா அப்படி பந்த போட்டு போகிறது கூட ஸ்டெம்பில் போய் அடிக்கிற மாதிரி அந்த கோடு வரைஞ்சிருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு பிரேம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சீரியஸாகவே எவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஃபீல் எனக்கு வந்து அந்த இடத்துல வந்தது. ஓகேவா? இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அப்போது இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஃபெயிலியர் போயிட்டே இருக்கும்போது, இப்போ வந்து ஜாப் இல்லை, இப்படியே போயிட்டே இருக்கும்போது ரொம்ப அப்செட்டில் வந்துட்டு இருக்கும்போது, இப்போ ஸ்ட்ரீட்டில் வந்து மேட்ச் நடக்கும் இல்லையா, அதில் விளையாட ஆரம்பிச்சிருவார். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ எனக்கு வேறு ஒன்று மைண்டுக்கு வருது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். பொண்ணு மாப்பிள்ள தனியாக போய் பேச போகும்போது ஒரு நல்லாவே இருக்காது அந்த பூ. ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு அந்த காலத்தில் இந்த 80s வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கும். பூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூவை சொல்கிற மாதிரி காட்சிகளாக இருக்கும்போது, நீங்கள் எதுவும் வரதட்சணைலாம் எங்கள் அப்பாட்ட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த கல்யாணத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மொட்டை மாடியில் பேசும்போது சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து ரஞ்சியில் இடம் வாங்கி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு, ரஞ்சினா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஏன்னா கிரிக்கெட் நாலேஜ் அவங்களுக்கு இல்லைன்ற மாதிரியும், வரதட்சணா இவர் பாருங்கள் முழுக்க இவருக்கு எதில் லவ் இருக்குன்றதுக்காக ஓப்பனாக சொல்லப்போனால் இப்பெல்லாம் கேட்டுருவார், உனக்கு ஏதாவது அஃபேர் இருக்கான்னு கேட்டோன்னா பதறி போவாங்க, எனக்கு ஒரு அஃபேர் இருக்குது அது கிரிக்கெட் அப்படின்ட்டு. முழுக்க கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடும். என்னடா என் ஃபேஸில் இவ்வளோ ஹாப்பி எல்லாமே இருக்கும்போது எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா, நான் கிரவுண்ட்லாம் போய் வந்து விளாண்டது ரொம்ப குறைவானதாக இருக்கும். பட் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர் நான். அப்போ என்ன அப்படின்னா, இது அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போது ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாண்டா என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபன்னான விஷயங்கள்லாம் அங்கங்கே ஆட் ஆகிருக்கும். ஏன்னா அதை நான் முடிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து சுருக்கி இதை சொல்கிறேனே தவிர,
ஊறி போய் இருக்கும். நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த இப்படி ஒரு கிரிக்கெட்டரு இவ்வளோ அடிபட்டா வந்திருக்கான்ட்டு அதை நினைக்கும் போது ஒரு ஏஜ்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம மேட்ச்சில் இறங்கி நம்மளோட ட்ரீமை நோக்கி போகின்ற அளவுக்கு நமக்கு வெறி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அப்போ இந்த இடத்துல வந்து எதில் விட்டேன், அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் சொன்னேன் இல்லையா, அப்போ என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மிக்ஸி, கிரைண்டர், டிவி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஒன்று முடிச்சு ஒன்று வச்சுன்னா பைக் இதெல்லாம் கொடுக்கும்போது மிக்ஸியை கொண்டு வந்து ஒய்ஃப் பார்த்தேன், மிக்ஸின்னு குஷியாயிரும், இது நமக்கு இல்லை அப்படின்ட்டு அந்த பாக்ஸோடு அப்படியே திரும்பி முதுகை கட்டுவார் ஹீரோயினுக்கு எப்படி காமிச்சோடனே. அடுத்த செகண்டே இதை சொல்லியிருந்தீங்களா மிக்ஸிக்குன்னு சொல்லிட்டு வர்ற பொருளை ஃபுல்லாக விற்று பணம் சேர்த்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி கடுப்பாக வாங்க. ஒரு தடவை காய்கறி கொண்டு வரும்போது என்ன இதுவும் யாருக்கும் விற்க தான் கொண்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி. ஏன்னா பொருள் வருது, வீட்டுக்கு கொடுத்தா கூட அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, இவர் விற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆக்செப்ட். இதுக்கடையில் வந்து அந்த கேரக்டர் யார், அந்த ரிப்போர்ட்டர் கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அந்த ரிப்போர்ட்டர் கேரக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் புக் எழுதுன்னு ஆசைப்படுவார், அழகாக எழுதி அவர் ஒரு செமையாக ஒரு ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருப்பார். அவருக்கு இவரை பிடிக்காதுன்றனால அந்த விஷயத்துக்கு அதை சொன்னேன். அப்போ இவங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பக்கம் வேலை இல்லை, இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு, இதை வச்சு காசு பார்த்துட்டு அப்படியே மேனேஜ் பண்ணி போய்ட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாப்பில். ஒரு செம்மையான ஒரு ஃபீல்னாக இருக்கும். மருமகளும் வந்து பணத்துக்கு ஆசைப்படாத இருக்கும். யார், பிரவீன் தாம்பே அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பணத்துக்கு ஆசைப்படாத கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏதோ பணம் வருது இந்த மாதிரி அவனை கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரும்போது கூட அந்நேரம் ஊறுகாய் கொண்டு வந்திருப்பார். அவர் யார், அவரோட நம்ம பிடியோட அப்பா. அதை வந்து பிரவீன் தாம்பேயோட அப்பா ஊறுகாய் கொண்டு வந்திருக்கும்போது அதை பார்த்துட்டு பணத்தை பற்றி பேசாமல் அவங்க ஒய்ஃப் வந்து ஊறுகாய் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி காட்சிகள்லாம் உள்ளே இருக்கும். அப்போ இப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்போ என்ன அப்படின்னா, இவரோட லட்சியம் வேற இடத்துல ஜெயிக்கணும். ஒன்றுமே இல்லாமல் ஏஜ் போய்கிட்டே இருக்குது. 32, 35, 40 கிட்ட போயிடுச்சு இப்போ. அப்போ வந்து 40ன்றது யங் 30 தானே அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னமும் ஒரு சமாதானம் இப்படிலாம் போயிட்டே இருக்கிற மாதிரிலாம் போய்கிட்டே இருக்கும். ஆக மொத்தம் என்ன போய்கிட்டு இருக்கு, ஆக்சிடெண்ட்டு, வேலை, தோல்வி, ஒன்றும் கிடைக்கல. இவனுங்க ரஞ்சிக்கு இவர் டேலண்டாக இருந்தாலும் இவங்க அனுப்பிச்சி விட்றாங்க, ஆனால் செலக்ட் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கை இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நினச்சி பாருங்களேன், ஒருத்தனுக்கு தோல்வி 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 திரும்ப திரும்ப தோல்வியிலேருந்து அவன் மீண்டு வந்து அவன் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். அந்த மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்கும். அதுதான் முழுக்க முழுக்க போயிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக போயிட்டே இருக்கும்போது இவர் இந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் போவார், மறுபடியும் தோல்வி. இவரை ரஞ்சிக்கு எடுக்கவே மாட்டாங்க. இப்படியே போய்ட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி எல்லோரும் இவர் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஆனால் இவர் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை இருக்கும்போது சில ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்தை நான் ஏன் நீங்கள் இந்த கதை கேட்டாலும் ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தூங்கியிருப்பார், தூங்கி எந்திக்கும்போது ஏதோ ஒன்று பேசும்போது பார்த்தா இவர் கிரவுண்டில் இருப்பார் மேட்ச்சுக்கு. ஒரு ஷார்ட்லாம் ஒன்று உண்டு, சீரியஸாக சொல்கிறேன், அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த இவங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்ப்பாங்களா, எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பாடி பில்டரோட ஓவியம் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல கையை மட்டும் கட்டுவாங்க, பவுல் பண்ணுற ப்ராக்டிஸில் அவர் இருக்காருன்ற மாதிரி. அப்போது ஒரு இடத்துல வந்து அவர் பேச்சு அவர் கேட்காம இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா பிரவீன் தாம்பே, அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டரு இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ வந்து ஸ்பின் போடணும்னு சொல்லியிருப்பாரு, போட மாட்டார். அப்போ மீடியம் பேஸ் இவர் பண்ணும்போது இவர் வந்து கேட்பார், என்ன சார் இப்போ நான் ஸ்பின் பண்ணணுமா எனக்கு அப்படின்னோடனே, இல்லை நீ உனக்கு மீடியம் ஃபேஸ் பண்ணு, அதான் உனக்கு சௌரியம் அப்படின்ட்டு பொட்டில் அடித்த மாதிரி சொல்லுவார். நான் சொல்கிறேன், அதை நீ கேட்க மாட்டேங்க அப்படின்றத எப்படி பேசுவாங்களே இந்த மாதிரி, நீ அதான் உனக்கு சரி இவரும் போடுவார். போட்டோன்னே அந்த பிளேயர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இது வந்து அப்போ நடக்கும், அந்த இடத்துல மொதல் நடக்கிறது. போட்டோடனே 2-3 பாலை போட்டு பொழந்துருவார். பொழந்ததுக்கு பிறகு செலிப்ரேட் பண்ணுவார் கிரிக்கெட்டர். இந்த இடத்துல சரி கிரிக்கெட்டர் செலிப்ரேட் பண்ணோடனே, என்ன செலிப்ரேட் பண்ணுற, இதான் உன் பெஸ்ட் ஷாட்டா, இதையே நீ வந்து செலிப்ரேட் பண்ணால் நீ எப்படி ரஞ்சி பிளேயர்லாம் சமாளிப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகி அந்த இடத்துல தான் கோச்சிட்டு போகும்போது அந்த ஆக்சிடென்ட்டே நடக்கும். என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஆக்சிடென்ட் சொன்னால் அது இந்த இடத்துல தான் நடக்கும். அப்போ நம்ம ரஞ்சி பிளேயர் இல்லையா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும், என்னடா நமக்கு ஸ்பின்னு நமக்கு வராது, இதுதான் நல்லா வருது, இதுக்கு ஒரு மாற்ற பார்க்குறாரு அப்படின்ற மென்டாலிட்டியாக இருக்கும். ஆனால் இன்னொரு மேட்ச்சில் டைம் ஸ்ட்ரீட் மேட்ச்சில் ஜலாலி டீமில் வந்து தோத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல தோத்த பிறகு இவருக்கு மைண்டில் வந்துடும், என்ன தெரியுமா வந்துடும், இவர் ஃபுல்லாக போட்டுட்ருப்பார் மீடியம் ஃபேஸு, ஓரளவுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற கேரக்டர் வந்து மீடியம் போட்டால் புலந்துருவான் அப்படின்றது தெரியும். இந்த ஜலாலி மேட்சோட இந்த ஃபைனலில் இருக்கும்போது அடுத்த ஒரு மேட்ச்சில் இது இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தலைவன் போடுவான், ஸ்பின் போட்டு ஜெயிச்சிருவான். இதுதான் அந்த இடத்துல ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். போட்டு ஜெயிச்சதுக்கு பிறகு அது எந்த பிளேயருக்கு, ஒருத்தன் பிளந்தான்னு சொன்ன இல்லையா ஒரு கிரிக்கெட்டரு, அவருக்கு வந்து இவர் பவுல் பண்ணியிருப்பார். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக அடுத்த கட்ட லெவலுக்கு போயிடுது. அடுத்த கட்ட லெவல் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, முடிச்சுட்டு அப்படி மலையோட போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த ஷாட்டு. போயிட்டு கோச்சர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு ட்ரைனிங் கொடுங்க, நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் வெண்டைக்காய் தேக்கிட்டு இருப்பார். முதல்ல சாப்பிடு, வெண்டைக்காய் தான் முக்கியம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு ப்ராக்டிஸ்னு அப்படியே போயிட்டு, இப்போது ஓப்பனிங்கே ப்ராக்டிஸ்க்கு முன்னாடி ஒன்று நடக்கும். அதெல்லாம் தீயாக இருந்துச்சுங்க, நிஜமாவே தீயாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா சொல்கிறேன்,
அதாவது அந்த கேரக்டர் வந்து சும்மா போனோடனே கொடுத்தா ட்ரெயின்லாம் கொடுக்கல. உனக்கு வயசு என்ன ஆகுது, மற்ற கேரக்டர்லாம் சொல்லுவாங்க அவர் நல்லா விளாண்டார், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறோமோ எல்லாம் ஏஜை மையமாக வச்சு சொல்கிற மாதிரி. நான் நைட் வேலைக்கு போகிறேன், ப்ராக்டிஸ்க்கு இந்த இடத்துல வரணுன்னு கிளப்பில் பார் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அங்கே போய்ட்டு வெயிட்டராக ஜாயின் பண்ணிடுவார். அங்கே போயிட்டு இருக்கும்போது இவரோட சிந்தனை ஃபுல்லாக கிரிக்கெட்டில் தான் இருக்கும். அது எப்படின்னா அந்த லேடிஸ் ஆடும்போது இப்படி கை மேலே இப்படி இப்படின்னு போகும்போதெல்லாம் இவர் அப்படி வச்சு கையில் பவுலிங் போடுற மாதிரி அவங்க கையை மட்டும் பார்ப்பார். ஃபுல்லாக ஆடுவாங்க, கையை மட்டும் பார்ப்பாப்புல. அந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து கதறி அழுகிற ஒரு சீன் வரும். அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் அந்த ரிப்போர்ட்டர் சொன்னோம் இல்லையா, ரஷித் சன்யால், அந்த கேரக்டர் வந்து பர்டிகுலராக வந்து என்ன ஒன்று பண்ணாலும் இவரை பாராட்ட மாட்டாப்புல. இவங்களுக்குள்ளே ஏற்கனவே முட்டிக்கிச்சு. அவரும் ஒரு கிரிக்கெட்டர், வெளியில் வந்து இருந்துட்டார். அப்படி இருக்கும்போது அவர் புக் எழுதி அவர் லைஃப் செட்டில்டு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வெயிட்ரு பார்த்துட்டாப்புல, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஐஸ் நிறையா போடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுருவாப்புல. பாருங்கள், பப்ளி பவுன்சர் போட்டேன், அதுலேயும் இந்த மாதிரி உள்ள பாருக்குள்ளே அந்த இதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கிளப்புக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இதெல்லாம் உண்டு காட்சிகள். இதுலேயும் பாருங்கள் அதே மாதிரி இருக்குது, ரெண்டுமே ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து ஐஸ் கட்டி எல்லாமே போட்டுட்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ டிப்ஸ் வச்சு சூப்பராக பண்ண அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி விட்ருவாப்புல. இந்த வேலையில் என்கரேஜ் பண்ணால் அவன் மனசு உடஞ்சிட மாட்டான். அவனுக்கு ஆசை லட்சியம் எல்லாமே கிரிக்கெட்டில் தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மனசு உடஞ்சி இந்த டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, கிளப் டான்ஸர், அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும்ல, அங்கே போயிட்டு அந்த இதை வச்சு அப்படி டம்முன்னு போட்டு முட்டி போட்டு அழுகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அப்படி நமக்கே உடஞ்சிடும் அந்த இடத்துல. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு என்னடா நான் என்ன பண்ணேன், தப்பு பண்ணேன், எனக்கே அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கும்போது எப்படி போயிருக்கு பாருங்கள். அப்படியே உடஞ்சி ஒன்றுமே இல்லைன்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இருந்து ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு இடம் போய் உட்காந்துருக்குது. இப்போ வந்து என்ன அப்படின்னா, நல்லா ப்ராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ என்ன, நீ வந்து கிரிக்கெட் விளாட்ணும் அவ்வளோதானே, எவ்வளோ நாள் விளாண்டுக்கிட்டு இருப்பானே. இப்போ வந்து அந்த டைம் ஷீட் மேட்ச் கம்பெனியாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை வந்து இவர் டி சி அப்படி வந்து ஏ வரைக்கும் கொண்டு வந்துடுவார். இப்போ நீ விளாட வேணாம், நீ வந்து கோச் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் விளாட தான் வந்தேன். இல்லை உனக்கு வயசாகிடுச்சுப்பா, 40 வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். இன்னும் விளாண்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கம்பெனியில் சொல்லும்போது இவரால் ஏற்றுக்கவே முடியாது. நீ கோச் பண்ணால் நீ அடுத்து உருவாக்கலாம்ல அப்படின்னு. அது வேறு கோச்சிங் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு கம்பெனி தான். அப்புறம் ஏற்றுக்கவே முடியாது, என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப அப்செட்டில் இருப்பாப்புல. இந்த இடத்துல வந்து அபய் கேரக்டரு அந்நேரம் அவர் இதே மாதிரி தான் ஒரு சட்டை போட்டிருந்தார், நான் பார்த்தேன், மைண்டில் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, அவர் இப்போ அந்த ஸ்டார்டிங் சீன் கூட வந்துடுங்க. இப்போ கோச் பண்ணுற அந்த மைண்ட் செட்லாம் இல்லை, அவருக்கு என்னடா விளையாட வாய்ப்பு இல்லையா அப்படின்ற ஒரு அப்செட்டில் இருக்கார். அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் சொன்னேன்னா, சரியாக கெட்டாமல் இருக்காங்கன்னு இன்ஜினியரிங் வேலை நடக்கும் இல்லையா, அந்த சீனை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த சீனில் போய் காமிச்சதுக்கு பிறகு இவர் நேராக அந்த ஒபே கேரக்டர்னு சொன்னோம்ல, குருவிலா, ஒபே குருவிலா அவர் பேர். அப்போ அந்த கேரக்டர் வராரு. வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாருங்கள் சார் நான் இப்படி கிட்ட சொன்னேன், மாற்றி கட்டி வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தண்ணி எடுத்து சல்லுன்னு அடிச்சு விட்ருவாரு. அடிச்சு விட்டதுக்கு பிறகு என்ன சார் அடிக்க அப்படின்ட்டு பேசுகிறேன்னு அப்படியே டிஷர்ட்டை போட்டு ஒரு சிஸ்டம் லேப்டாப் முன்னாடி உட்கார வச்சிட்டாரு. யாரை, நம்ம பிரவீன் தாம்பேவை. யார், ஒபே கேரக்டர், ஒபே குருவிலா கேரக்டர் உட்கார வச்சிட்டாரு. உட்கார வச்சுன்னா வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆப்போசிட்டில் உள்ள ஒரு பர்சன்ட்ட அப்படியே பேசுகிறாரு. ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கொஞ்சம் நேரத்தில் மூஞ்சி மாறுது. சார் நீங்களா ராகுல் டிராவிட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியானவுடனே, உங்களை பற்றி எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் டேர்னிங் பாயிண்ட். 2014 மே நினைக்கிறேன், May 15 சம்திங் நினைக்கிறேன். ராஜஸ்தான் ராயலுக்கும் கேகேஆருக்கும் உள்ள மேட்ச்சுக்கு முன்னாடி உள்ள இன்சிடென்ட் இது. ஐபிஎல் விளாட்றியா அப்படின்னு கேட்டவொடனே நானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருப்பாப்புல. ரியல் இன்சிடென்ட்டில் அங்கே ஹார்ட்ரிக் போட்டிருப்பார் பிரவீன் தாம்பே. அந்த மேட்ச்க்கு முன்னாடி வரைக்கும் மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருங்க. ஒரு சில பிரேம்லாம் காட்டியிருப்பாங்க, ட்ரெயின் சர்ன்னு போகும், முலண்ட் அந்த ஸ்டேஷனோட பேர் இருக்கும் இல்லையா, அங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் நிற்கிற மாதிரி அந்த ஸ்டேஷனை காட்டியிருப்பாங்க. சோகமாக ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது அவர் மட்டும் எல்லாம் பிளரில், சான்ஸே இல்லை. அந்த மாதிரி நினைவுகள் அப்படியே வந்துட்டு இவர் வந்து ஒரு ஓகே ஆகிட்டாரு. ஓகே ஆனோன்னு அந்த மேட்ச் பார்க்கும்போது சீரியஸாகவே செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஒரு 4 பேர் இறக்கி விட்டாங்க, கிட்டத்தட்ட 170 ரன்னு நினைக்கிறேன். இவங்க 122 எவ்வளோ அடிச்சிருப்பாங்க, நல்ல ஃபார்மில் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது இவர் வந்து அந்த இடத்துல இருப்பார். இப்போ தான் குரு தேவை. குரு நான் ஏன் அந்த சட்டத்துக்கு விட்டேன், அதுக்கு மேலே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை எனக்காவது ஒரு நாள் சொல்கிறேன். அது முன்னாடி தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த குரு கேரக்டர் இருக்கு இல்லையா, குருன்றது யார் சொல்கிறேன், இந்த விஜயோட அப்பா கேரக்டர் இவர் உள்ளே வந்தார் இல்லையா, வித்யா பார்க்கர் நினைக்கிறேன் சம்திங் ஒரு பேர், அந்த கேரக்டரை பற்றி சொல்கிறேன். அவர் வந்து ஒரு இவ்வளோ மேட்ச் கடையில் ஒன்றே சொல்லியிருப்பார், ஒரே ஒரு ஓவர் ஒரு மேட்சை மாற்றிடும், உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு விஷயம் அவரோட லைஃப்பில் இருக்குது, நான் ஃபீல் பண்ணேன், நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்றனால தான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்னென்னா அப்படியே இருப்பார், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போ எல்லாருமே பார்க்கும்போது மேட்ச் பார்க்குறவங்களாம் வந்துட்டு
ஃபஸ்ட்டு பால் போடணும். அந்த மொமெண்ட் இவரோட ஃபஸ்ட்டு பால் என்ன தெரியுமா கமெண்ட்லேருந்து வெளியில் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சொல்கிறது என்ன இவங்க புது பிளேயர் கொடுத்துருக்காங்க, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி டாக் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு பால் விக்கெட், அடுத்த பால் கேட்ச்சு, வேற பிடிக்கிறது, அடுத்த பால் விக்கெட்டுன்னு ஹாட்ரிக்கு தரமான சம்பவம் தான். தலைவனுக்கு வயசு 40க்கு மேலே, இப்போ 50 வயசில் ஏதோ புதுபாயில் ஒரு மேட்ச் விளாண்டு அது ஜெயிச்சிருக்காருன்ட்டு ஒரு லிஸ்ட்டு படத்தை முடிஞ்சோன்னு போடுவாங்க. சான்ஸே இல்லை. அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கணும்னு ஆசையாக வந்துடும். அந்தளவுக்கு ஒன்று போயிட்டே இருக்கும். இப்போவும் அதே முலாண்டி ஏரியாவில் ஒரு நார்மலான லைஃப் தான் தலைவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி போட்டு 50 வயசில் கோச்சிங் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி அவ்வளோ மேட்ச் விளாண்டு அவ்வளோ ஹிட் கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு வேறு ஹாட்ரிக் 3 விக்கெட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்பின் போட்டிருப்பாரு, அதில் ஜெயிச்சிருக்காருன்ற மாதிரி அந்த படம் முடிஞ்சோன்னு அப்படியே ஓடும்போது பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்போ என்னென்னா இந்த இடத்துல கோச் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம், அது வந்து இதுதான் பர்டிகுலராக ஒரு மேட்ச்சு, அந்த மேட்சை மாற்றும், ஒரு ஓவர் அந்த மேட்சை மாற்றும், வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொன்னது டச் ஆகி அப்படியே கான்ஃபிடென்ட்டாக போட்டு ஜெயிச்சு செம்மையாக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஹீரோ உண்மையிலே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் செலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓவராலாக எல்லா கேரக்டரும், அந்த பையன் பிரணவ் அவரோட பையன் பேர், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் கேரக்டர் வைசாலி நல்லா பண்ணியிருக்காங்க, அம்மா கேரக்டர் எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு லைட்டாக ரஃபாக சொல்லியிருக்கேனே தவிர நீங்கள் ஓவராலாக ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்குள்ளே கனெக்ட் ஆகிருவீங்க. ஃபுல் கதையை தெரிஞ்சுட்டு போய் பார்த்தாலும் உங்களுக்கு முதர்ந்து பார்க்குற ஃபீல் இன்ச்சாக ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஓரளவுக்கு வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து ஃபுல்லாக நான் கவர் பண்ணல. ஆனால் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு அட்டகாசமான படம் சரிங்களா. உங்களுக்கு வந்து இது ரொம்ப சூப்பரான ஒரு படம். இது ஃபுல்லாக பார்த்துட்டு படம் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து தாக்கத்தை கொடுத்துச்சா இல்லையான்ட்டு. பாய்.